ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக ஈரான் கபடி பிளேயர்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியாகவே இருந்தது. ஏன்னா ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கு. இந்த ஒரு பிரச்சனை காரணமாக ஈரான் கபடி பிளேயர்ஸுக்கு எப்படி என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, அவங்க வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி இந்த ஒரு போரும் ஒரு மிகப்பெரிய போராக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக ஈரான் பிளேயர்ஸ் இல்லாமல் தான் இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 12 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நியூஸ் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நம்ம கபடி ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. இந்த வார் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துடுச்சு. ஈரான் கபடி பிளேயர்ஸை பற்றின ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னுக்குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலரான ப்ரோ கபடி பற்றின அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு போர் ரொம்ப பெரிய போராக மாறாமல் முடிவடைஞ்சிருக்கு. சீஸ்ஃபயர்லாம் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த ரெண்டு நாடுமே அடிச்சிக்க மாட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி ரொம்ப பெரிய போராக மாறாமல் இது சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. ஒருவேளை இது பெரிய போராக மாறி இருந்ததுன்னா இதுதான் 3ஆம் உலக போராக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் மாறாமல் இது முடிவடைஞ்சிருக்கு. அதுவே ரொம்ப பெரிய நல்ல விஷயம். நம்ம ப்ரோ கபடி லீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்குது. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் இந்த ப்ரோ கபடி இருக்கும். ஆகஸ்ட் 15, 16 அல்லது 17 இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாள் தான் இந்த ப்ரோ கபடி லீக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஈரான் நாட்டிலேருந்து கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸுக்கு என்ஓசி கிளியரன்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. எல்லா ஈரான் கபடி பிளேயர்ஸுமே கண்டிப்பாக இந்த சீசன் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டில் திருச்செலி வருவார், முகமது ரேசா சீனை, ஷாஜுலுவும் வந்துடுவார். தமிழ் தலவாஸ் டீமோட நம்ம மொயின் ஷஃபாகி அண்ட் அலி ரேசா கல்லி அண்ட் தபாங் டெல்லி கேசியில் இருக்கிற நம்ம அமீரோசன் பஸ்தாமி இப்படி எல்லாருமே இந்த சீசனுக்காக ப்ளே பண்ண வந்துடுவாங்க. ஈரான் கபடி பிளேயர்ஸ் இல்லாமல் இந்த கபடியை பார்க்க வேண்டிய நிலமை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தோம். பட் அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இந்த சீசனும் கண்டிப்பாக நம்ம ஷாஜுலு அண்ட் ஃபசல திருச்செலி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் மேட்டில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையவே ஈரான் பிளேயர்ஸ் ரொம்ப பெரிய பிளேயராக இந்த ப்ரோ கபடி லீக்கில் ப்ளே பண்ணியே மாறிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீசன் ஆப்ஷன்லேயுமே நிறையவே பிளேயர்ஸை அதிகமான அமௌண்ட் கொடுத்து நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. அதுலேயும் டிஃபென்ஸில் நிறையவே நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்காங்க ஈரான்லேருந்து. ஸோ கண்டிப்பாக இந்த சீசனும் நம்ம ஃபசல திருச்செலி மாதிரியோ இல்லை நம்ம முகமது ரேசா சீனை, ஷாஜுலு மாதிரியோ, மொயின் ஷஃபாகி மாதிரியோ நிறையவே பெரிய பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி. ஸோ அப்படி எந்த ஈரான் கபடி பிளேயர் மேலே உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் தலாஸ் டீம்லேயும் மொயின் ஷஃபாகி அண்ட் அலி ரேசா கல்லி இந்த 2 பிளேயர்ஸுமே இருக்காங்க. இந்த சீசன் இந்த பிளேயர்ஸுக்காக நீங்கள் எவ்வளோக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.